அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்துல முதல் 30 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 30 கேள்விகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 31வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சரியா? செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை அப்படின்னாலே தொடர்ல ஆள், பட்டது அந்த மாதிரி வரும். சரியா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? திருவள்ளுவர் ஓகே, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிற சென்டென்ஸ திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, இந்த ஆள், பட்டது இந்த மாதிரி வந்த சென்டென்ஸ் எல்லாமே செயற்பாட்டு வினை தொடர்ன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. 32வது கேள்வி, தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. இதுல தன்வினை தொடர் என்னது பாருங்க. பதவியை விட்டு விலக்கப்பட்டான் வராது, பதவியை விட்டு நீக்கப்பட்டான் வராது, பதவியை விட்டு நீங்கினான். எழுவாயே அதை செய்யுது அப்படி இல்லையா? எழுவாய்னா பெயர். சரியா? பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு இருக்கப்போ இதுல ஆப்ஷன் சி தான் சரியான விடை. விடைக்கேற்று வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதுக்கான வினா என்ன? அரசுக்கு படிச்சு பாருங்க. அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும்? வராது. தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா? வராது. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? இதுதான் சரியான வினாவா இருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் சரியானது. 34வது கேள்வி, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. அதாவது ஒரு ஒரு கேள்விக்கு அதுக்கான பதில் சொல்லாம அதுக்கு இனமான இன்னொரு பதில் சொல்றதுதான் இனமொழி விடை. இப்ப பாருங்க, அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கதை எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன பதில் வந்திருக்கு? எனக்கு கவிதை எழுத தெரியும். இந்த மாதிரி இன்னொரு இதை சொல்றதுதான் இனமொழி விடை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 32வது கேள்வி, சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. அதாவது முறையா இருக்கிறது கேட்டிருக்காங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று, இதுதான் சரியா இருக்கு. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் என்று வராது. பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை என்று வராது. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் என்று வராது. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இது 36வது கேள்வி, போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு வராது. இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன் வராது. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுல சரியான தொடர் எழுதியது கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். முதல் தொடரே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் சரியான விடை. அகர வரிசைப்படுத்துக. இங்க அகர வரிசைப்படுத்தல வரிசை இப்ப கொடுத்தா ரொம்ப சுலபமா எடுத்துடலாம். நீங்க இதுல இருக்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இங்க ஓ இருக்கு, இங்க ஏ. இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஊ வரணும் இல்லையா? இதுல ஊ எது இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அகர வரிசையில இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் கொடுத்தா ஈஸியா அடிச்சிடலாம் நம்ம. அடுத்து, வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் காண்க. தா அப்படிங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. தந்தவன் என்பது சரியான விடை. அடுத்து, பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். இணையான சொல் கேட்கல, இணையற்ற சொல் கேட்டிருக்காங்க. பண் அப்படின்னா இசை என்பது பொருள். சரியா? இதுல இசை சம்பந்தப்பட்டு பாடல் இருக்கு, இசை இருக்கு, ஓசை இருக்கு. அதுல இணையற்ற சொல்லுங்கனால பணி என்பது சரியான விடை. பொருள் புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதைத்தல் வராது, மன்றல் வராது, புதையல் புத்தகம். புதையல் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொல்றோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் வீசும் இல்லையா? மனம் 3 சொல்லிதான் வரணும், அதான் தன்னகரம் வரணும். சரியா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 43, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். வன பாதுகாவலர் வைல்ட் அனிமல் வராது, அது வனவிலங்கு. ஜங்கிள்னா காடு, அது வராது. காடு இஸ்லாண்ட் வராது. வனவியல் ஃபாரஸ்ட். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரபு சொல் கேட்டிருக்காங்க. ஆந்தை. ஆந்தை என்னதுன்னா அலறும் என்பது சரியான விடை. கூவும்னா குயில் கூவும், அகவும்னா மயில் அகவும், பேசும்னா கிளி பேசும். இங்க ஆந்தை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிணறு, கேணி கரெக்ட் தான், கேணி தான். பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. சித்தம்னா உள்ளம், ஆளின கடல் தான். ஊழி உலகம் வராது. சோ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல். சரியா? அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்க. உரிச்சொல் அல்லாதது. உரிச்சொல் நமக்கு தெரியும். சால தவணனி அப்படி படிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் உரிச்சொல்.
இதுல உருசுல் அல்லாத தொடர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலதான் சரியான விடை. இடம் வகையறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. ஓகே. யான், யான்னா நான், யாம் நாங்கள், யாங்கள்னா நாங்கள். இப்போ வந்து எல்லாமே இதுல வந்து இருக்கு. அவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, தனியா தெரியுது இல்லையா? சோ அவர் நம்ம முன்னாடி இருக்கவங்க சொல்றது இல்லையா? சோ இது மட்டும் தனியா இருக்கு. அப்ப இதான் சரியான விடை. அடுத்து அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அருகுற என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா துளைவில். தொலைவில் என்பது சரியான விடை. மத்ததெல்லாம் பாருங்க, அருகில், அண்மையில், தொன்மையில். இது எல்லாமே அருகிலுக்கு இருக்கிற மீனிங். ஆனா அவங்க மீனிங்க்கு பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம தொலைவில் அப்படிங்கறது செலக்ட் பண்ணிருக்கோம். 49 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? இதழ் கொடுத்திருக்காங்க. இதழ் அப்படின்னா மத்த இதெல்லாம் பாருங்க, நம்மளுக்கு இதழ்னா உதடுன்னு தெரியும், இதழ்னா நாளிதழ் தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுல சரியான விடை. பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி அப்படின்னா தன்மை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், டேஸ் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல சரியான இணைப்பு சொல் என்னன்னா அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று முழுவதும் சிறப்படையட்டும். ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாம், குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. ஓகேவா? பொலி, போலி. பொலி, போலி. போலின்னு நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், அதாவது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அது சாயல் ஆனா வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது சாயல். இன்னும் ஃபர்ஸ்ட் பொலி அழகு இல்ல. சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பொலி என்றால் அழகு, போலி என்றால் சாயல். அடுத்து 53 குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடுதான். பெரு, பேரு. பெரு, பேரு. சோ பெருனா பெரிய, பேருனா பெயர்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. சொற்களின் கூட்ட பெயர். பழம், பழங்கள், பழக்குலை, பழக்குவியல். இதுல வந்து சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழக்குலை. பழக்குலை என்பது சரியான விடை. சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு கூட்டம் வராது, ஆட்டுப்பட்டி வராது, ஆட்டு மந்தை வரும், ஆட்டு கொட்டகை. ஆடை கட்டி போட்டு வைக்கிற இடம் தான் ஆட்டு கொட்டகை. ஓகே, அப்ப ஆட்டு மந்தை தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான். அடுத்து 56வது கேள்வி, ஒருமை பன்மையை பிழையற்ற தொடர் எது? அன்னமையை, அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான் வராது. பண்மையிலதான் முடியும், வரவேற்றார்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான். அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். இதை படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஆப்ஷன் பி தான் சரியான விடை என்று. இந்த மாதிரி தொடர் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம படிச்சு பார்த்தாலே நம்மளால சுலபமா ஆன்சர் அடிக்க முடியும். 58வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். அடுத்து பாருங்க, கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஓகே. அடுத்து ஓடினான், ஓடியது, அதெல்லாம் வராது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வீரர்கள் வந்திருக்காங்க, வீரர்னு வந்திருக்கு. சரியா? பி சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். 59வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. வித்து, களை, ஈன, நிலன், பெற, விதை, நிலம், வேண்டாத செடி. இதை பார்த்தோட நமக்கு தெரியும், எதனா ஒரே ஒரு இது ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சா சுலபமா அடிச்சிடலாம். சரியா? வித்து அப்படின்னா விதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்ல? அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இதுல எது சரியான விடை? களைனா வேண்டாத செடி, களை பிடுங்குறோம்னு சொல்லுவோம்ல, களை எடுத்தல், வேண்டாத செடியை எடுக்கிறது. ஸோ இதுல சரியான ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 1, 3. அப்போ ஏதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. 60வது கேள்வி, ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தேன்,
ஆஹ் ஓர் எதுக்கு வரும், ஒரு எதுக்கு வரும் அப்படின்ட்டு. சரியா? ஓ, அதாவது முன்னாடி வர்ற எழுத்துல வந்து அகர வரிசை, அதாவது உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது வந்து ஓர் வரும். சரியா? ஓர் அழகிய, அந்த மாதிரி. இப்ப அழகியல ஆ வருது இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஒருன்னு வந்தா காங்காச்சான வரிசை உயிர்மை எழுத்துக்கள் வரும். ஓகே. இப்ப இதுல பாருங்க, ஒரு ஓர் காட்டின் வனத்தை குறிக்கும் அது வராது. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சோ மீதி இருக்கிற 40 வினாக்களுக்கான விடை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிறைய ப்ரீ டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.